வணக்கம். இன்று ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திப்பது அனிதா. மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டதா? தொடங்கியது போல்தான் தெரிகிறது. ஏனென்றால் ஏற்கனவே இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் போரில் மூழ்கி கிடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு பக்கபலமாக அனைத்து விதத்திலும் உறுதுணையாக இருக்கிறது அமெரிக்கா. இந்நிலையில் இந்த சண்டையில் இராணுவமும் குதித்திருக்கு. இதில் ஈரானுக்கு பக்கபலமாக அனைத்து விதத்திலும் உறுதுணையாக இருப்பது ரஷ்யா. அதனால தான் என்னவோ நமக்கு மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டதா என்ற அச்சம் இருக்குது. ஏனென்றால் ஈரான் அணு ஆயுதங்கள் வைத்துள்ள நாடு. ஏப்ரல் 13, 2024 அன்றைக்கு ஈரான் இஸ்ரேல் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் சுமார் 2300 கிலோமீட்டர் இடைவெளி இருக்குது. ஈரான் இஸ்ரேலை தாக்கணும்னா 2 வழியில் தாக்கலாம். ஒன்று, ஈரான் ஜோர்டான் நாடுகளை கடந்து ஒரு வழியாகவும், அடுத்து ஈரான் சிரியா லெபனான் நாடுகளை கடந்து மற்றொரு வழியாகவும் தாக்கலாம். ஆனால் சவுதி அரேபியா தன்னுடைய வான்வழி பாதையை பயன்படுத்த ஈரானுக்கு அனுமதி வழங்குமான்னு தெரியல. ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐரோப்பிய யூனியன் ஈரான் மீது பல்வேறு பொருளாதார தடைகளை விதிக்க முன்வந்திருக்கு. இஸ்ரேல் ஈரான் போர் தொடங்கும் போது கச்சா எண்ணெய் விலை, தங்கம் விலை மற்றும் பல்வேறு வேதியியல் பொருட்களுடைய விலை பல மடங்கு உயரும். இதனால் உலக பொருளாதார சற்று மந்த நிலைக்கு போயிடும். ஏற்கனவே உலகில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்கிறது. ஹைட்டி என்ற நாட்டில் உள்நாட்டு கலவரம் தொடங்கி மனிதர்களே மனித மாமிசங்களை உண்ண தொடங்கிட்டாங்க. ஆப்பிரிக்காவில் உள்ள காங்கோ நாட்டில் இயற்கை வளங்களை வெளிநாட்டு முதலாளிகள் கொள்ளையடிக்க உள்நாட்டில் கலவரங்களை தூண்டச் செய்து அதன் மூலம் ஆதாயம் பெறுகிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது தான் தோன்றுகிறதா, மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டதுன்னு. பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்காலத்தில் என்ன நடக்கிறது என்று. நன்றி.